ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஷார்ட்ஸில் வந்து எங்கள் வீட்டில் நிறைய மாங்காய் பூ எடுத்திருக்கு, நிறைய மாங்காய் காய்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா மாங்காய் காய்க்குது, ஆனால் நிறையலாம் காய்க்கல. இப்போ இவ்வளோ பூ எடுத்திருக்கு, நீங்களே பாருங்க எவ்வளோ பூ எடுத்திருக்குன்னு. எல்லா பூவுமே வந்து இந்த மாதிரி கருத்துடுது. இங்க பாருங்க, இதுல வந்து அப்படியே கருப்பு கருப்பாயிட்டு கீழே கொட்டிடுது பூ எல்லாமே. அதுல ஒண்ணு ரெண்டு தான் வந்து மாங்காவே காய்க்குது. இங்க பாருங்க, இதுல வேற. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க. இதுக்கு என்ன பண்ணா மாங்காய் வந்து இந்த பூவெல்லாம் கொட்டாம தடுக்கலாம்? இங்க பாருங்க, எல்லாமே காஞ்சு அப்படியே எல்லாமே கொட்டுது. ஓரளவுக்கு கொட்டினாலும் பரவாயில்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய பூ எடுத்து இது எல்லாமே கொட்டி, இதுல இந்த ஒண்ணு ரெண்டு இந்த மாதிரி மாங்காய் மட்டும்தான் நிக்குது. இங்க பாருங்க, மீதி எல்லாமே வந்து கீழே விழுந்துடுது. கீழே வந்து சின்ன சின்ன பிஞ்சு மாங்காய் கொஞ்சம் பெருசா வருது அப்படின்னு பார்த்தா கூட அதுவும் வந்து கீழே விழுந்து கிடக்கு. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது பூலாம் பார்க்க நிறைய இருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா? நான் கூட நினைச்சேன் நிறைய மாங்காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மாங்காய் வந்து ஒண்ணு ரெண்டு அங்க அங்க காய்க்குது, அவ்வளவுதான். அதுவும் இங்க பாருங்க, இந்த மாதிரி பிஞ்சு எடுக்கா. நான் இந்த குச்சியில இருந்து தான் நான் அப்படியே ஒரு கொத்து ரீல்ஸ்ல போட்டேன். ஒரு கொத்து மாங்காய் பிஞ்சு அதுல இருக்கா மாதிரி ரீல்ஸ்ல போட்டேன். இன்னைக்கு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ரெண்டு, ஒண்ணு அங்க ஒண்ணு. கீழ இருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருங்க இங்க ஒரு ரெண்டு மூணு காய் இருக்கா. இந்த மாதிரி அங்கங்க இருக்கு, அவ்வளவுதான். நிறைய எதிர்பார்க்க முடியல. இதுக்கு ஏதாவது வழி ஏதாவது சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாங்காய் பூ. விட விட எனக்கு டெய்லி தூங்கி எழுந்த உடனே நான் வந்து பார்ப்பேன், எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறது மனசு கஷ்டமா இருக்கு. எதிர்பார்த்தேன் நிறைய. இங்க பாத்தீங்களா குட்டியா இந்த மாதிரி. இப்போ இது ஒண்ணும் முழுசா வரும்னு சொல்ல முடியல. இதுவும் கொஞ்சம் வளர்ந்து வந்தா கீழே உதிர்ந்தது. இங்க பாருங்க, குட்டி குட்டியா அங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? குட்டி குட்டியா நிறைய இருக்கா மாதிரி இருக்கா. ஆனா வந்து அது வளர்ந்து ஆம், வளர்ந்து வந்தாதான் அதோட தெரியுது இதுல எத்தனை மாங்காய் வரும் அப்படின்றது. இங்க பாருங்க எப்படி காஞ்சு போயிருக்கு பாருங்க. இதுக்கு ஏதாவது உரம் இருந்தா சொல்லுங்க, இல்ல டிப்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்க. நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கேன். இங்க பாருங்களேன், இதுல குட்டி குட்டியா எத்தனை காய் இருக்கு. ஆனா இது வந்து எத்தனை இருக்கு வரும்னே சொல்லல, தெரியல. எனக்கு இந்த மாங்காய் மரத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சவங்க, இந்த மாங்காய் மரத்தை எப்படி இந்த பூ எல்லாம் கொட்டாம தடுக்கலாம்? அதாவது இந்த பூ வந்து கொட்டலாம், கொஞ்சமாச்சும் கொட்டலாம். எல்லாமே கொட்டிடுச்சுன்னா அப்புறம் இது காய்க்கிறதே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? நான் ஆசைப்பட்டது நிறைய காய்க்கும். எங்க ஊர்ல அங்க அங்க ஒருத்தவங்க வீட்ல இருக்கு அந்த மாங்காய் மரம். நிறைய இருக்கும், சூப்பரா இருக்கும் பார்க்கவே. அந்த மாங்காய் சீசன் வந்தாலே அவங்க வீட்ல அவ்வளோ இருக்கும். அது வந்து கொத்து கொத்தா காய்க்கும், பார்க்கவே அழகா இருக்கும். அவங்க வீட்ல ரோட்லயே தான் இருக்கும் அவங்க வீடு. ஆனா அது என்ன ட்ரிக் ஃபாலோ பண்றாங்களா தெரியாது, சூப்பரா இருக்கும் அவங்க வீட்ல. சரி, அந்த மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு மாங்காய் காய்க்கும் அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கு ஏதாவது உரம் கிடைச்சா சொல்லுங்க, என்ன பேர்னு சொல்லுங்க, நான் வாங்கி ட்ரை பண்றேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதை பார்த்தா உங்க வீடியோ பிடிச்சா ஷேர் அண்ட் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.